அனைவருக்கும் நற்குலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது. 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 அரைகள் மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்குலரி. 90 சென்ட்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் நாமக்கலை சேர்ந்தவர். ஜேசிஏ நாமக்கல் விருட்சத்தின் சாசன உறுப்பினர். ஜேசிஏ இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். பயிற்சித் துறையில் தொடர்ந்து பல முன்னணி நிறுவனங்களில் பயிற்சிகளை எடுத்து வருபவர். பல கல்லூரிகளில் பயிற்சிகளை எடுத்து வருபவர். ரூபிகான் இந்தியா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் பயிற்றுனராக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். ஜேகாம் என்ற ஜேசிஏ இந்தியாவின் ஜேசிஏ காமர்ஸின் மிக முக்கியமான நபர் என்று சொல்லலாம். இவர் ஒரு ஜேகாம் கோச். ஜேகாம் நாமக்கல் ஜேகாம் சின்ன சேலம் L1.0 ஜேகாம் கோச். இவர் நல்ல மனிதர். நட்புலரியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நபர். நட்புலரியில் அவ்வப்போது வழங்கப்படும் தலைப்பின் கீழ் அவ்வப்போது பயிற்சிகளை எடுத்து வரும் நபர். தன்னால் இயன்ற வரை நட்புலரியில் தொடர்ந்து பங்கேற்பையும் வழங்கி கொண்டு வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை. இவர் குறிப்பாக பல ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டு சமூகத்திற்கு பல சேவைகளை செய்து வருகிறார். மரக்கன்றுகளை நிறைய நடனன்ற இயற்கை ஆர்வம் கொண்ட இயற்கை ஆர்வலர். இப்படி பல நல்ல விஷயங்கள் சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை மரம் ஜேசிஹெச்எஃப் மரம் கே சிங்கரவேல் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ சார். ஃபவுண்டர் அவர்களுக்கு எனது இனிய அனைவருக்கும் காலை வணக்கங்களோடு ஃபவுண்டருக்கு ஒரு சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு அருமையான ஃப்ளோர் ஆண்டவன் அருளோட இவரோட நட்போட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இங்கே நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, கடந்த ஒரு மாதமாக என்னால் சரியாக வர முடியல. ஏன்னா இங்கே ரமேஷ் சார்லாம் இருக்காங்க, நல்லா தெரியும். ஜேசியில் இந்த மாதம் எவ்வளோ முக்கியமான மாதம். ஜேகாமில் ஜோன் ஆஃபீஸராக இருக்கிறதுனால ஃபுல்லாக ட்ராவல் போயிட்டுருக்கேன். நாளைக்கு கூட கள்ளக்குறிச்சியில் 2.1 ஒரு அதுக்கு கோச்சாகவும் இன்ஸ்டலேஷன் நாளைக்கு பதவியேற்பு விழா காலையில் 7 மணிக்கு. அது மாதிரி டெய்லியும் போயிட்டுருக்கு. அதனால் என்னால் சரியாக பயணிக்க முடியல. இன்னும் ஒரு வாரங்களில் அது சரியாயிடும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் கலந்துக்கிறேன். அதுக்கு முதல்ல என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அழகான தலைப்பு தான் இங்கே ஃபவுண்டர் அவர்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தரம் நிரந்தரம். தரம்னா என்னங்க? யாராவது ஷேர் பண்ண முடியுங்களா? நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? சார், கிளியரா கேக்குது சார். தேங்க்யூ சார். தரம்னா என்னங்க? நம்ம எது செஞ்சாலும் பெஸ்டா செய்யறது தரம். தரம். தேங்க்யூ மேம். எது செஞ்சாலும் பெஸ்டா செய்யறது, சிறப்பா செய்யறது தரம். கண்டிப்பாங்க. இங்க நம்ம தரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ அதை மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு வருதுங்க. ஆனா தரம்ங்கிறதுல வேற நிறைய இருக்குங்க. நாங்க நெட்வொர்க் சில இஷ்யூ வர்றதுனால தான் என்னோட வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். தரம்ங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு பொருளோ ஒரு சேவையோ அது சிறப்பா இருக்கணும். தரம்னா ஒரு தடவை கிடைக்கிறது இல்லைங்க. தரம் அப்படிங்கிறது அந்த படத்துல கூட சொல்லுவாங்க, சொல் அல்ல செயல்.
கண்டிப்பாங்க. ஒரு தரம் அப்படிங்கிறது ஒரு செயல் தாங்க. இந்த இடத்துல இந்த தரம்னு பேச வர்றப்ப, ஒரு சின்ன விஷயம் நான் நிறைய நேத்துல இருந்து என்ன குடுக்கலாம்? என்ன நம்ம ஷேர் பண்ணலாம் எல்லாத்துட்டயும் நெனச்சுட்டு இருக்கப்ப, எனக்கு மனதுல பாதித்த விஷயம். ஒரு செய்தி நம்ம தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம், எப்படியெல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நிகழ்வுகள் மிக மோசமான விளைவோட போயிட்டு இருக்கு. நேத்து சந்தித்த ஒரு செய்தி. அத சார்ந்து தான் இன்னைக்கு இந்த செஷன நான் உங்களோட கொண்டு போகணும்னு நான் கண்டிப்பா ஆசைப்படுறேன். சிம்பிளா சொல்லலாம். கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றம் எல்லாம் பெரும் பேச்சோடுதானா, பல பாட்டோடுதானா, அது ஏட்டோடுதானா, நாள்தோறும் வாடும் ஊமைகள் தானா, கண்ணின் மணியே போராட்டமா. இந்த பாடலை கேட்கும்போது நம்மளை ஈன்றெடுத்தது ஒரு பெண், நம்ம வளர்த்தது ஒரு பெண், நம்ம பெத்தெடுத்தது ஒரு பெண், நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெண், தாய், சகோதரி, மனைவி, மகள், பேத்தி இப்படின்னு பெண்களோட தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப நான் இங்க பேச போறது உறவுகள்ல இருக்க அந்த தரம் நிரந்தரத்தை பத்தி தாங்க பேச போறேன். சரி, அப்படின்னு நீங்க சொல்லிட்டு என்னங்க ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, நேத்து ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி. அந்த பெண்மை பூ பெய்கிறது, அந்த மாதவிடாய்ங்கிறது நம்ம உலகத்திலேயோட நம்ம தமிழர்கள் என்ன பண்றோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அந்த 3 நாட்கள் ஓய்வு எடுக்கணும், மன ரீதியா அவங்களுடைய பாதிப்பெல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தனிமைப்படுத்தி ஓய்வு எடுக்கணும்னு வச்சிருக்காங்க. ஆனா நேத்து நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு பள்ளியில திருப்பூர் பக்கம் அவங்க மாதவிடாய்ங்கிறதுனால எக்ஸாம் எழுதுறதுக்கு உள்ள விடாம, அது ஒரு பெண்ணால உள்ள விடாம வெளியே வச்சு எழுதுறதும், அதையும் சில சோசியல் மீடியாக்கள் இங்க ஷேர் பண்ணி அந்த பிஞ்சு முகத்தை காட்டுறப்ப எவ்வளவு வேதனை. அப்ப இங்க அந்த அன்புங்கிற ஒரு தரம் எங்க போயிடுச்சு அப்படிங்கிறப்ப உண்மையாலுமே வேதனையா இருக்கு. ஏன்னா முற்காலத்திலிருந்து நம்ம தமிழர்கள் அந்த பெண்ணைய தாங்கி பிடிச்சிட்டு இருந்தோம். அதை இங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அன்புங்கிற ஒரு தரத்தை பத்தி தாங்க நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட காலை நேரத்துலதான் இருந்தது. சரி, இதைதான் நம்ம இன்னைக்கு கொடுக்கணும். இதுக்கு முன்ன வரையிலும் அந்த நிறுவனத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு தாங்க நான் இருந்தேன். கண்டிப்பா உறவுகளை பத்தி பேசணும். ஏன்னா இன்றைய உறவுகள் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம எங்க போயிட்டு இருக்கோங்கன்னு நினைக்கிறப்ப மிக வேதனையா இருக்குங்க. கண்டிப்பா, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தரம் வாழ்க்கையில ஒரு முறை தரம் என்பது வெறும் ஒரு இலக்கு, லட்சியம் ஒரு இல்லைங்க, அது ஒரு பயணமா இருக்கணுங்க. நம்ம சொல்றது, நம்ம நடக்கிறது, நம்ம பயணிக்கிறது நம்ம குடும்பத்தோட ஒரு முழுமையானதா இருக்கணும். சிறந்தவர் ஆவதற்கு முதல் படி தரம் தாங்க. நம்ம மிக சிறப்பா செயல்படணும், நம்ம வெளியில போய் நிம்மதியா இருக்கணும்னா அந்த அன்புங்கிற ஒரு தரமான ஒரு விஷயம் நம்ம கொடுத்தாதான் கண்டிப்பா மிக சிறப்பா இருக்கும்னு என்னுடைய கருத்து. நம்ம முன்னோர்களும் நமக்கு சொல்லி வச்ச கருத்துன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நம்ம மனித வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெற்றோர், சகோதரர், நண்பர், இப்படி ஏதோ ஒரு வகையில உறவுகள், பெண்மையாகட்டும், ஏதோ ஒரு வகையில மனித வாழ்க்கை உறவுகள் நிரம்பியதாங்க இந்த உலகம். இந்த உறவுகள்ல அமைதி, நீடித்த தன்மை, இந்த நிறைய மாதிரியான விஷயங்கள் சிறப்பா, தரமா, உண்மையானதா சொல்லுவாங்க. நம்ம இதுல கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தெளிவான இருந்தாதாங்க அந்த உறவுகளாகட்டும், இந்த மனித குலமாகட்டும் என்னைக்கும் நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த உறவுகள்ல தரம்னா என்னங்க? உறவுகள்ல தரம் அப்படிங்கிறது நம்முடைய மனப்பான்மையால் நிர்ணயிக்கப்படும். நம்முடைய சொற்கள், செயல் மற்றும் எண்ணங்கள், நேர்மை இருக்க வேண்டியது அவசியம். உறவுகள் தரமா இருக்குன்னா அன்பும், பொறுமை, புரிதல் முக்கியங்க. கண்டிப்பாங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு எங்க விட்டுட்டு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதா ஒரு வேதனையா இருக்கு. ஏன்னா நேத்து அந்த அந்த ஒளி வீடியோவை பார்க்கும்போது அந்த குழந்தை மிரட்சியா உட்கார்ந்து அந்த தேர்வை எழுதிக்கிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் எங்க போயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அன்பும், பொறுமையும், புரிதலும் ரொம்ப முக்கியங்க.
நாம ஒருவர் மீது காட்டக்கூடிய மரியாதையும் அன்பும் தான் தரம் மிக்க உணர்வா புரிய செய்யும். அதுக்கு உதாரணம் சொல்லணும், தாய், மனைவி. நம்ம எல்லாம் என்ன நடந்தாலும் தன்னோட மகன், தன்னோட கணவன்னு எந்த சூழ்நிலையிலையும் தாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதாங்க அந்த ஒரு தரம் நிரந்தரங்கிறது அழகா இந்த இடத்துல சொல்லலாங்க. இந்த தரம் மிக்க உறவுகள் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா, ஒரு 7 வகையான புரிதல்கள், தலைப்புகள் இருக்குங்க. அதை தாங்க நான் உங்க கூட இங்க ஷேர் பண்ணும். என்னன்னா, நேர்மை மற்றும் நம்பிக்கை. எங்கங்க குடும்ப உறவுகள்ல நேர்மை மற்றும் நம்பிக்கை பார்ப்போம். அதே மாதிரி உணர்வு புரிதல்ங்க, திறந்த மனதுடன் தொடர்பு கொள்ளுதல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரத்தை செலவழித்தல், அதுக்கப்புறம் பொறுமையும் மன்னிப்பும், அதுக்கப்புறம் நன்றி பாராட்டுதல், அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகளை நிர்ணயித்தல். இதெல்லாம் நம்ம சரியா நம்மளும் கொடுத்துட்டு நம்மளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உறவுகள் தரமானதா இருக்கும், நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம் முன்னோர்கள் கொடுத்த கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க, நேர்மை மற்றும் நம்பிக்கை. எப்படிங்க நேர்மையா நம்பிக்கையா இருக்கிறது? நம்ம உறவுகள் இடையில இருக்கிறது ஒரே ஒரு அந்த நம்பிக்கைங்கிற ஒரு தூண் மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் சில பேர் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்ட்டு போய் பேசிக்கிட்டே போறது, அது ஒரு நாள் வெளிப்படும் போது அந்த உறவுகளோட வழி, அந்த உறவுகளே சிதைச்சிரும். அப்ப நம்ம நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகள்ல, நம்ம நண்பர்களாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், சொந்தங்களாகட்டும், அங்க நம்ம உண்மையா இருக்கும்போது அந்த உறவோட தரம் உறுதிப்படுத்தப்படுதுங்க. நீங்க நினைக்கலாம், அட போடா இந்த காலத்துல யாரா உண்மையா இருக்கிறா? நம்ம கூட பிறந்தவங்களாகட்டும், பெற்றவங்களாகட்டும், ஒவ்வொருத்தையும் சில விஷயங்கள் பொய் சொல்லிதான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இல்லைங்க நண்பர்களே. நம்மளுடைய அந்த உண்மையான உறவு, அந்த உண்மையா இருக்கிறதுங்கிறது ஒரு வரம் தான் சொல்லணும். அதை நம்ம அப்படி அந்த உண்மையா இருந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த உறவுகள் புரிய ஆரம்பிச்சுட்டா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஒரு வெகுளிடா, லூசுடா, எதா இருந்தாலும் உண்மையா சொல்லிடுவான்டா. ஆனா எந்த இடத்துலயும் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த பேர் வாங்கக்கூடிய மனிதனை அந்த உறவுகள் விட்டு கொடுக்கறது இல்லைங்க. நான் இருக்கேன், ஏன்னா இவனும் போய் நான் இருக்கேன்ட்டு அந்த வெகுளியா இருக்கிறப்ப நான் இருக்கேன்னு நிற்பான். அப்ப அந்த குடும்ப உறவுகள் அந்த இடத்துல மிக மிக உறுதித்தன்மையோட இருக்கு. அப்ப நேர்மையாவும் நம்பிக்கையாவும் நம்ம இருக்கணுங்க. அதுக்கடுத்து உணர்வை புரிந்து கொள்ளுதல். நான் இப்ப முன்ன சொன்ன மாதிரிதான், அந்த பெண்ணோட உணர்வை இன்னொரு பெண் புரிஞ்சிருந்தாங்கன்னா நேற்று இவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்காது, நம்ம இங்க பேச போறதுல. அதே மாதிரி நம்ம அம்மா, நம்ம மனைவி 24 மணி நேரமும் வீட்டுல வேலை செய்யறாங்க. இன்னைக்கு பெண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம போறோம், நம்ம வேலையை பார்க்கறோம், வரோம், வந்தோனே அம்மா சாப்பாடு ரெடியா? இல்ல மனைவியா இருந்தா, என்னம்மா ரெடி பண்ணிட்டியா? பசிக்குது, ஏமா? அந்த ஒரு வேகத்தோட அதிகாரத்தோட அதை விட்டுட்டு, இன்னைக்கு நீங்க உங்க பணிக்கு போனீங்களே எப்படி இருந்தது? நீங்க வெளியில எவ்வளவு விஷயங்கள், பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. நம்ம குழந்தைங்களாகட்டும் படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க, இன்னைக்கு ஆசிரியர் என்ன சொன்னாங்க, அப்ப அவங்க கிட்ட அந்த பேசி அவர்களுடைய உணர்வுகளை, சக்சஸா இருந்தாலும் சரி, ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, கேட்டு பயணிக்கும் போது சின்ன சின்ன புரிதல். உனக்கு உடம்பு முடியலையா? நான் இன்னைக்கு செய்யட்டுமா? ரெஸ்ட் எடுத்துக்கமா? இன்னைக்கு உனக்கு ஸ்கூல்ல பிரச்சனையா? கொஞ்சம் ஃப்ரீயா விடு. இப்படி அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த இடத்துல அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு பயணிக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல அந்த அன்புங்கிற ஒரு தரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு இந்த உணர்வை பேசி அவங்களோட பகிர்ந்து பாருங்க. இன்றைய நாள் இனிய நாள்னு காலையில சொல்லுவாங்களே, வாழ்க்கையில அனைத்து நாட்களும் இனிய நாட்களா தாங்க இருக்கும். அடுத்தது திறந்த மனதுடன் தொடர்பு கொள்ளுங்க. எப்படிங்க திறந்த மனதோட தொடர்பு கொள்ளுது? நம்மளுடைய எனக்கு இதுதான்மா வேணும், உனக்கு என்னமா வேணும், உன்னோட ஆசை என்ன, என்னோட ஆசை இது. கேட்டு பாருங்க, பேசி பாருங்க. ஏன் வேதனையா இருக்க? நான் இந்த இதுல அந்த இதை பேசி பாருங்க. ஒரு இன்னைக்கு உரையாடல்ங்கிறதே நம்ம உறவுகள்கிட்ட இல்லாம போச்சுங்க. ஏன்னா காலையில எந்திரிச்சோடனே மொபைல் எடுத்துக்கிறோம், அதுல எக்ஸசைஸ் பாட்டு அது இதுன்னு கேட்கிறோம், உடனே சாப்பிட்றப்பையும் அந்த தொலைக்காட்சி, மொபைல் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். அலுவலகம் போறோம்,
திரும்பவும் மாலையில வரோம், மறுபடியும் அந்த டிவி சேனல்களை போட்டுக்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா டிவி சேனல்ங்கிற அரக்கன் தன்னை இறுக பற்றி கொண்டுட்டு இருக்கான். அந்த உறவுகளை மிஸ் ஆகுது. அப்ப டெய்லி ஒரு 10 நிமிஷம் திறந்த மனதோட பேச ஆரம்பிங்க. அவங்களோட நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ண அப்படின்னு பேசும்போது அந்த உறவுகளோட பலம் ஸ்ட்ராங் ஆகிறப்ப உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த உறவு வலுப்படும். அந்த உண்மையான அன்புங்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்படி ஓடிட்டாங்க, மனைவி தன் கணவனையும் இது பண்ணிட்டாங்க, கணவன் தன் மனைவி இருக்கான், குழந்தைங்க விட்டுட்டு போயிட்டாங்கிற இந்த செய்திகள் இப்பதான் அதிகம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அந்த உண்மையான மனதோட இல்லாம அந்த உண்மையான மனதோட கொடுத்து பாருங்க. கண்டிப்பா அந்த அன்புங்கிற ஒரு தரம் என்னைக்கு நிரந்தரமா கிடைக்கும். அதுக்கடுத்து நேரத்தை செலவழித்தல். இன்னைக்கு இதுதாங்க நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஒண்ணு தான் ஃப்ரெண்டுங்களோட அப்டேட் இருப்பாரு, இல்ல ஆபீஸ்ல ஒர்க்குங்கிற பேர்ல தன்னோட அந்த கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணிட்டு இருப்பாரு, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து இருப்பாரு. ஏதோ ஒரு அரட்டை கட்சி தான் போயிட்டு இருக்கணும் ஒழிய ஒரு குறிப்பிட்ட நேரம் தன் உறவுகளோடு பயணிக்கிறது இல்லைங்க. அப்ப நம்ம குடும்ப உறவுகளோடு நம்ம வீட்டுல இருக்க பெண்களோடு அந்த நேரத்தை பயணிக்கிறது இல்லைங்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து மட்டும் நமக்கு எப்படிங்க அந்த பாசங்கிறது அந்த கிடைக்க போகுது? இல்ல. இன்னைக்கு நிறைய பெண்கள் கல்லூரி போறாங்க, அவங்க வந்து வேறொரு பையனை பார்த்து அங்கேயே அப்பாவை மீறி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெண்கள் தான் கணவனை மதிக்கிறது இல்லை. இப்படி ஆண்கள் குடும்பத்தோடு ஒன்றி இருக்கிறதுல ஒரு பாடு. ஏன் நேரத்தை அவங்களுக்கான நேரத்தை நம்ம பயணிக்கிறது இல்லை? ஏன் பெண்களையே சொல்லலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு இவரு கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பாரு, ஆனா இவங்க அந்த மாலை நேரத்துல அந்த டிவியில சீரியலை போட்டுக்கிட்டு உட்காந்துருது. அம்மா சாப்பாடு போட்டுமா, அங்க எடுத்து வச்சுக்கேன் சாப்பிட்டு போங்க. இப்படி அதை நோக்கி போயிட்டு இருக்கப்ப அந்த உறவுங்கிறது எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்தோம், வீட்டுக்கு வந்தாலும் டிவியை போட்டு ஒரு அழுவாச்சு அவன் இதை பண்ணான்னு அந்த சீரியல் ஓடிட்டு இருக்கு, நம்மளை கண்டுக்கிறது இல்லை. அப்ப இந்த இடத்துல அந்த விஷயங்கள் பாதிக்கப்படுது. நமக்கான நேரத்தை நமக்கு ஒதுக்குறது இல்லை. ஒரு நாளைக்கு இன்னையில இருந்து இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் குடும்பத்துக்குன்னு அதிகம் வேண்டாங்க, ஒரு 10 நிமிஷம் இந்த நம்ம காலையில எழுந்திரிச்சோன்னே மொபைல்ல வாட்ஸ்அப்ல இன்னைக்கு என்னென்ன வந்திருக்கு, ஏன்னா நானும் அதை பண்றேன், என்னென்ன வந்திருக்குன்னு தள்ளி பார்ப்போம். அது ஒரு 10 நிமிஷம் போகும். அப்படியே சரி இந்த பேஸ்புக்ல ஒரு விஷயம் பார்க்க இப்படி போறப்ப அது மாதிரி ஒரு 10 நிமிஷம், அம்மா நீங்க இன்னைக்கு என்ன பண்ண, பையன் இருக்கானா, தம்பி இன்னைக்கு நீ என்ன பண்ண, பொண்ணு இருக்கா, இப்படி மனைவி குழந்தை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சு பாருங்க. நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நீ இதை பண்ணிட்டு இருக்கியா, பேசி பாருங்க. அந்த புரிதலும் அந்த அன்பும் வேற லெவல்ல. நமக்குன்னு அவங்க இருக்காங்கடா. குழந்தைங்க நினைப்பாங்க நமக்குன்னு நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி நினைப்பாங்க நமக்குன்னு நம்ம அம்மா நினைப்பாங்க நம்ம பையன் நமக்கு இருக்கான். ஏன் நம்மளே நினைப்போம் நம்ம மனைவி நம்ம குழந்தைகள்லாம் நமக்கு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தை உங்களுடைய நேரத்தை ஒரு சில நிமிடங்கள், மணித்துளி வேண்டாங்க, சில நிமிடங்கள் கொடுத்து பாருங்க. அந்த கிடைக்கக்கூடிய ஒரு தரமான அன்பு, உண்மையான அன்பு நிரந்தரமா இருக்குங்க. சரி, அதுக்கு அடுத்ததுங்க பொறுமையும் மன்னிப்பும். எல்லாருமே முழுமை அடைஞ்சவங்க கிடையாதுங்க. எல்லாருமே முழுமை அடைஞ்சவங்க கிடையாதுங்க. தவறும் தப்பும் கோபமும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கதாங்க செய்யுது. அந்த சின்ன சின்ன தவறுகள் ஏன் பெரிய தவறுகளாக இருந்தாலும் மன்னிச்சு பாருங்க. ஆனா பரவாயில்லப்பா, பரவாயில்லம்மா, நீ தானே பண்ண, அதை சரி பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு சின்ன விஷயம் என்ன நீ பண்ணன இப்படியே இருக்கு, இப்படி இருந்த நீ எல்லாம் என்ன அவ இப்படி அவ, நான் அந்த காலத்துல அப்படி இருந்தேன், இந்த காலத்துல இப்படி இருந்தேன் அப்படிங்கிறப்ப அங்க சரி என்னடா இப்படியே இருக்காங்களே அப்படிங்கிறத சரி ஓகே நம்ம அடுத்தட பாத்துக்கலாமே அப்படின்னு நம்ம அந்த சொல்ல ஆரம்பிச்சு பரவாயில்ல ஓகே அப்படிங்கிறப்ப என்னடா நம்ம இப்படி பண்ணணுமே, ஒண்ணுமே சொல்லாம பரவாயில்ல அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போறாங்களே, பொறுத்து போறாங்களே. ஒரு நாள் இருந்து பாருங்க. சில விஷயங்களுக்கு அது பொறுமைங்கிறது கண்டிப்பா முடியாதுங்க, கோபங்கள் வரும். அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, கோபம் வர்றப்ப ஒரு சொம்பு தண்ணி குடி, இல்லாட்டி 1-10 வரையிலும். அப்படி உங்களுடைய பொறுமையை கடைபிடித்து பாருங்கள். ஏன் இந்த நிகழ்வு நடந்தது, எங்க நம்ம சைடு இருந்து தப்பு நடந்தது, அவங்க சைடு தப்பு இருந்தா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஆராய்ந்து பொறுமையா மன்னிச்சு அவங்களுக்கு புரிய வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா அந்த உண்மையான தரமான அன்பும் அரவணைப்பும் என்னைக்கு நமக்கு
மிஸ் பண்ணாம நான் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்க. அதுக்கு அடுத்ததுங்க, நன்றியும் பாராட்டும். நம்ம வெளியில ஒரு சாதாரண விஷயம் ஒருத்தர் வந்து லைட்டா இது பண்ணிட்டு போவாரு. இல்லாட்டி நம்ம ஏதோ ஒரு சின்ன பேனா, பென்சில் கூட கீழ விழுந்திருக்கும். இல்ல நம்ம தண்ணி குடிக்கிற இடத்துக்கு போவோம் ஒரு ஹோட்டல்ல. அவர் குடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு கிளாஸ்ல புடிச்சு குடுப்பாரு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ், நன்றி. இல்லாட்டி ஏதாவது எடுத்து போட்டா சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு பாராட்டும். ஏன் இந்த இத நம்ம வீட்டுல சொல்லி பார்க்கலாமே. நம்ம குழந்தைங்க கிட்ட நல்லா செய்யறப்ப சூப்பர்மா இன்னைக்கு செமையா பண்ணுன. குட். ஏன் பாராட்டி பார்ப்போமே. ஒரு இது பண்ணா தேங்க்ஸ் சொல்லி பார்ப்போமே. வெளியில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த நன்றி சொல்றது, தேங்க் பண்றது, பாராட்டுகள் சொல்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்மளும் சொல்லி பார்ப்போமே. இப்ப கூட என் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் இவ்வளவு பேசிட்டு இருக்கான், இவன் செய்யறானா, செய்யணும்னு ஆசைப்படுறேன். சிரிக்கிறாங்க. கண்டிப்பா நானும் அதான் ஆசைப்படுறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி அந்த சூப்பர், குட், அருமை. நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, அவங்க நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, பையனும் பொண்ணும். பண்ணிட்டு இருக்கப்ப நேத்து கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் படிக்கல. பேசிட்டு இருந்தாங்க. என்னையே தாண்டி எக்ஸாம் வந்துருச்சு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, மார்க் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் புரியுது, இல்ல நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். பொறுமையா சொல்லணும். ஓகே, வாங்கின வரையில பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சூப்பரா பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நீங்க இதை பண்ணீங்க, நன்றி, நம்ம இதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதை கரெக்டா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம், பாராட்ட ஆரம்பிச்சோம்னா அந்த நிமிடம், அந்த நேரம், அந்த சூழல் நம்மை சார்ந்தது. அங்கு ஒரு சிறப்பான அன்பு, தரமான குடும்பம்ங்கிறது கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. அதுக்கு அடுத்தது எதிர்பார்ப்புகளை நிர்ணயித்தல். இது என்னங்க? தெளிவா அத நாம வந்து இதுதான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா நம்ம குடும்பத்துக்கிட்டையும் சுற்றத்துக்கிட்டையும் கொடுக்கணும். இல்லைன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்ட்டு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் கிடக்குறான், அவன் பாட்டுக்கு இது சொல்லிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இதுதான் செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணுனா இது நல்லா இருக்கு. ஓ, அவர் வந்து இதை எதிர்பார்ப்பாரு, நம்ம வீட்டுக்காரர் இதை எதிர்பார்ப்பு, நம்ம அப்பா இதை எதிர்பார்ப்பாங்க, நம்ம பொண்ணு இதை எதிர்பார்க்கும், நம்ம பையன் இதை எதிர்பார்ப்பான் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஒரு மிகுதியான எதிர்பார்ப்பு. எனக்கு வந்து இந்த பொண்ணுங்க எல்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு 50 பவுன் வேணும், 100 பவுன் வேணும் கல்யாணத்தப்ப. இல்லாட்டி பையன் வீட்டுல சொல்லுவான், எங்க அக்கா தங்கச்சிக்கு எதுவும் கொடுக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படிமா. சில பையன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய குடும்பங்கள் நடந்துட்டு இருக்கு. பெற்றோர் இருவரும் அரசு பணியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க. அப்ப எதிர்பார்க்க அப்பா இருக்க டோட்டல் பிஎஃப் நமக்கு வந்துடும், காலம் முள்ள நம்ம கூட இருக்கணும், பென்ஷன் இருக்கணும், அவனுக்கு கொடுக்கூடாது, நம்ம அக்காவுக்கு கொடுக்கூடாது. இது ஒரு சின்ன உதாரணம் தாங்க. மிகுந்த எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னாடி ஏப்பா நம்ம அக்காவுக்கு கொஞ்சம் கொடுங்களேன், நம்ம தம்பிக்கு கொஞ்சம், அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது அந்த உறவுகள் வலுப்படும், அந்த அன்புங்கிறது நிரந்தரமா இருக்கும். அப்ப எதிர்பார்ப்புகளை நிர்ணயிக்கும் போது மிகுதியான எதிர்பார்ப்பு உறவுகளை விருத்தியாகாம கரெக்டா இருக்கணும். இங்க இந்த 7ம் வந்து நம்ம சிறப்பா செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல அன்பு கிடைக்கும். தரம் என்பது ஒரு உறவின் ஆன்மா. கண்டிப்பாக தரம் என்பது ஒரு உறவின் ஆன்மானதாங்க நான் தெளிவா சொல்லுவேன். அத நம்ம பராமரிக்க முதல்ல நம்ம கிட்ட ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட நம்ம அக்கறை, பொறுப்பு, சுய விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும். எப்படிங்க? அக்கறை. நம்ம கூட இருக்க குடும்ப உறவுகள் அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு அக்கறை, என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த பொறுப்பு உணர்வு வேண்டும். சுய விழிப்புணர்வு. நம்ம இதை தான் பண்ணணும், நம்ம இதை பண்ணனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுய விழிப்புணர்வு வேண்டும். நம்ம அந்த உறவுகளின் தரத்தை பேணுறதுக்கு ஒருவர் உண்மையா நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கேன், இதைதான் பண்ணிட்டு இருக்கேங்கிற அந்த உண்மையா இருந்தா அதன் மூலம் அந்த உறவுகள் நிரந்தரமாக அர்த்தம் உள்ளதாக கண்டிப்பா மாறுங்கிறது என்னோட கருத்துங்க. இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு நல்ல நாள் என்னங்க? பங்குனி உத்திரம். அது என்னங்க உத்திரம்? பங்குனி உத்திரம் அப்படின்னா, நான் நேற்று அதை சர்ச் பண்ணிட்டு இருக்க பார்த்தா அதாவது சிவன் பார்வதி, ராமன் சீதை, முருகன் கார்த்திகேயன் தெய்வானை, ரங்கநாதர் விஷ்ணு மற்றும் ஆண்டாள்
இவங்களுடைய இவங்களோட திருமணங்கள் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, இருவருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனா இருந்தாலும் இவங்களதான் திருமணம் புரியணும், வாழ்க்கையில பயணிக்கணுங்கிறத அங்க முன்னோர்கள் இறை சக்தி மூலியமா நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்காங்க. என்னங்க, ஒரு கணவன் மனைவினா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதல் அப்படிங்கிறப்ப பயணிக்கிறப்ப அந்த அந்த அன்புங்கிற ஒண்ணு மட்டும்தான் நிரந்தரம். அதுதான் அழகா கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அழகான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல தரமான கல்வியும் அன்பையும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் இல்ல, அந்த ஊர் இல்ல, அந்த நாடு இல்ல, அந்த சமுதாயம் அடுத்த லெவல் போகும். அப்ப ஒரு பெண்ணுக்கு நல்ல அன்பு, நல்ல தரமான கல்வி இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம நம்ம சமுதாயம், நம்ம இந்த கட்டுக்கோப்பான இந்த குடும்ப உறவுகள் என்னைக்கும் தரமும் நிரந்தரமா அன்பா இருக்கும். அது சிம்பிளா சொல்லணும்னா, அந்த பெண்களுக்கு மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும். இதுல வருங்க, தூர தேசத்தில் பாரத பெண்மையும் பாடல் கேட்க வேண்டும், பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்களும், ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணி பார்த்திட வேண்டும், ஏசினாலும் பேசினாலும் அஞ்சிடாத வாழ்க்கை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே தெளிவு வேண்டும். அப்படிங்கிற மாதிரி நம்ம மனித உறவுகள் என்றும் வலுவா இருக்கணும்னா தெளிவா அன்போட அரவணைச்சு விட்டு கொடுத்து பயணிச்சோம் அப்படின்னா என்னைக்கும் அன்புங்கிற ஒரு தரம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றிகளை பதிவு செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சார், ஃபவுண்டர் சார். சார் கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது சார். தேங்க்யூ சார். சார், என்னோட செஷன் முடிச்சிட்டேன் சார். நான் கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா சிம்பிளா எடுத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம் சார், நல்ல ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க சிங்கார் சார். அருமையான ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க, சூப்பரா இருந்தது. குடும்பத்தோட ஒரு தரம் குடும்ப உறுப்பினர்களோட தரம் நல்லா இருந்தா எப்படி இருக்கும் குடும்பம், இவ்வளவு அழகான எடுத்துக்காட்டுகளோட ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லுவீங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு 3 தெய்வங்களோட திருமண நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்கனி திருமணம், அதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷன். நம்ம ஃபேமிலியில சந்தோஷமா இருக்கணும்னா இந்த தரம்லாம் மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா இருக்கலாங்கிறது ஒரு நல்ல செஷன். ஸோ இவர் ஃபவுண்டர் வர வரைக்கும் மற்றவங்க கை உயர்த்தி உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார், ரொம்ப அற்புதமான ஸ்பீச். அதாவது இந்த டாபிக் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அந்த மாதிரி இது பண்ணாம நீங்க ஃபேமிலியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் குவாலிட்டிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எங்கேயோ போயிடலாம் சார். அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார். அடுத்து தாமோதரன் சார் உங்க ஃபீட்பேக் பண்ணலாம். இனிய காலை வணக்கம். ஒரு குடும்பம் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஐயா சிங்காரவேலன் அவர்கள் பயனுள்ள பல கருத்துக்களை பதிய வைத்திருக்கின்றார். ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அன்பு நிறைந்த இல்லம் அது ஆண்டவன் கொடுத்த வரம். அது அன்பின் தரத்தை மிக சிறப்பாக கூறிய சிங்காரவேலன் அவர்களுக்கு, இந்த தலைப்பை கொடுத்தவருக்கு மிகவும் மிகவும் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தரம்
எதில் இருக்கின்றது என்பதை இந்த 30 நாட்களில் நாம் அலசி ஆராய்ந்து விடுவோம் போல் இருக்கிறது. அதில் குடும்பமும் ஒன்று. குடும்பத்தில் அன்பு செலுத்தினால்தான் மனைவி, மக்கள், தாய், தந்தை, மகன், மகள் எல்லோரும் தன்னிடம் மிக அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் என்ற சிறந்த கருத்தை இன்று பதிவு செய்திருக்கின்ற சிங்காரவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம் சார். ரமேஷ் சார், உங்களோட ஃபீட்பேக் வாங்கிடலாம் சார். நான் கொடுத்துட்டேன் சார், நீங்கள் கன்னியூ பண்ணிக்கங்க சார். ரைட் சார். சரவணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க சார். அனைவருக்கும் நற்புணரி நற்காலை வணக்கம் சார். சிறப்பாக கிளாஸ் எடுத்தீங்க சார். தரம் நிரந்தரம் வந்து வெளியில இல்ல, நம்ம கிட்டே இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கு, அதுல இருந்தே தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். நல்லா இருந்தது சார், வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுங்க. அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். தொடக்கம் கண்ணின் மணியே போராட்டமா, முடிவுல மனதில் உறுதி வேண்டும். பாடல்கள் இது வெறும் பாடல் தானா அப்படின்னா ஒரு வார்த்தையில முடிச்சாரு பாருங்க. தரம் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்டு. தரம் என்றால் ஆன்மா. இத நம்ம எல்லாரும் இந்த ஆன்மாங்கிறத இன்னும் எடுத்துட்டு ஆமா 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 ஆமான்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? ஆன்மா, ஆமா ஆமா ஆமா, அதுதான் உள்ளத்தோடு 7 இத சொல்லி இருக்காங்க. நேர்மை மற்றும் நம்பிக்கை 1, உணர்வை புரிந்து கொள்ளுதல் 2, திறந்த மனதுடன் தொடர்பு கொள்ளுதல் 3, நேரத்தை பயனுடன் செலவழித்தல் குடும்பத்தோட 4, பொறுமையும் மன்னிப்பும் 5, நன்மையும் நன்றியும் பாராட்டும் 6, எதிர்பார்ப்புகளை நிர்ணயித்தல் டிஃபைன் த எக்ஸ்பெக்டேஷன். உலகத்தையேங்கிற மாதிரி இல்லாம யூ டிஃபைன் இட் இன் அ ப்ராப்பர் வே. இந்த மாதிரி 7 தலைப்புகள்லையும் அருமையா அப்படியே கொடுத்திருக்க சகோதரர் அவர்கள் ஒண்ணு அருமையா சொன்ன. நேத்து சகோதரி சொன்னதையும் நான் வேணும்னே சொல்றேன். இப்ப நேரத்தை எடுத்துக்கிட்டாலும் மன்னிச்சுங்க. என்ன காந்தியடிகள் தன் தந்தைகிட்ட எழுதி கொண்ட கடிதத்தை கொடுத்தப்ப அழுதுகிட்டே கிழிச்சு போட்டாருன்னு. கிழிச்சு போடுறது கோபத்துல கூட நான் கிழிச்சு போடலாம், என்ன இப்பதான் நீ உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கிழிச்சு போடுறதுக்கும் இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா பரவாயில்லப்பான்னு அழுதுகிட்டே எங்க நிற்கிறார்கள் பாருங்கள். அந்த பண்பாடு பயன் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சோம்னா உண்மையான சமூகத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதோடு அன்பு சகோதரருக்கு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள். 1 மாதம் வராத பத்தி பிரச்சனையே இல்லை, இனி வாருங்கள். ஏன்னா அது உங்களுடைய பணி. இனி வாருங்கள், பணி முடிந்தது, இனி வாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். அமுதத்தை தாருங்கள் என்ற வேண்டுதலோடும் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுவாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு செஷன் சார் இன்னைக்கு. அதாவது இந்த உறவுகளோட தரம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தீங்க. சாதாரணமா எக்ஸாம்ல மார்க் வரலன்னு கோவப்படுறதுன்றது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிச்சாலே ஒரு அமைதியான ஒரு இடமா, அன்பு தவழும் ஒரு இடமா நம்ம குடும்பம் மாறிடும். ஆனா நீங்க சொல்றாப்புல அந்த ஆஃபீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நேற்று நானும் ஒரு வீடியோ சம்பந்தமா பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, ஆஃபீஸ்ல எவ்வளவோ பாலிடிக்ஸ் இருக்கும், எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் தலை வணங்கி போய் அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி ஓடுற நம்ம அதே மாதிரி ஒரு இதை நம்ம குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டையும் காட்டுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம், அதை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ, சின்ன ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்தேன். அதை தான் நீங்க வலியுறுத்தின மாதிரி இருந்தது. திரும்பி எதுக்கோக எல்லாம் நம்ம பெண்ட் பண்ணி போறோம், பட் நம்ம ஃபேமிலின்னு வரும்போது அதை ரொம்ப லீஸ்டா எடுத்துக்கிறோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். குடும்பம் நல்லா இருந்தாதான் அடுத்து கண்டினியூஸா அடுத்து எல்லாமே அதுல இருந்துதான் எல்லாமே வருதுங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. நன்றி நன்றி மேம். லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இணைய நட்புகளை காலை வணக்கம். இன்றைய வகுப்பு நம்ம
நேரம் கிடைக்கும். இன்னைக்கு யாருக்கு இருந்தாலும் நேரம் இருக்காங்க. தெருவில் கோழி அடிச்சுக்கிற டைமுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போட்டு யாரும் நாங்களாம் சின்ன வயசுல எதிர்வி சக்கா பக்கத்து சக்கா எல்லாம் சொன்னாலும் ஓடி போய் ஆர்வத்தோட போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். அதனால அந்த பண்பெல்லாம் ரெண்டாவது வந்து பெரிய வருஷமா இருக்கு. நாம இன்றைக்கும் சார் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார், கிளியரா கேட்கல. இன்றைக்கும் நம்முடைய நண்பர்களுடன் பொது போக்குதல் நேரம் இல்லைன்னு வீட்டில் வந்து சொல்றது இதெல்லாம் பெரிய பண்பாட சேர்ந்து ஐயா இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னாரு. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி எல்லா நட்புகளுக்கு நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ ஃபவுண்டர் சார். நட்புலைக்கு இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையான செஷன். எப்பவுமே மரம் சிங்கர் வேலன் சார் வந்து அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக அவங்களுடைய செஷன் இருக்கும். அதாவது இருக்கிற வெரி டைட் ஷெடியூலுக்கு இடையில நம்ம இதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதல். ஒர்க்கில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ரெகுலராக நட்பள்ளி வாங்க சார். உங்களுடைய சேவை வந்து எப்பவும் நட்பள்ளிக்கு தேவை. நல்ல இன்னைக்கு எனக்கு பிடிச்ச செஷன்ல பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளியில நம்ம 1008 விஷயங்கள் பண்ணலாம், பட் ஃபேமிலியில வந்து நீங்க ஒரு எனஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. தன்னுடைய எக்ஸாம்பிள், தன்னுடைய லைஃப்ல உள்ள எக்ஸாம்பிளே அவங்க சொன்னது. குழந்தை வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டு சத்தம் போட்டேன், அப்புறம் ஏன் நம்ம ஹாஷா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணது. ஸோ ஒரு குடும்ப தலைவனுக்கு எங்க பவர் இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த திங்கிங் இருந்ததுன்னா போதும். ஸோ நம்மளை சுத்தி ஒரு டீம் இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஃபேமிலியில. ஸோ அவங்கள நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்ததுன்னா அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபேமிலியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நான் திருப்பி ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறுப்புள்ள அம்மாக்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவேன், பொறுப்புள்ள அப்பாக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவேன். காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பீப்புளால தான் ஒரு குவாலிட்டியான ஒரு சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். வாழ்த்துக்கள் சார். செஷன் வந்து ரொம்ப அருமையா நேச்சுரலா குடும்பப்பாங்க நீங்க எடுத்துட்டு போனது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பாடல் வரிகள் இன்னும் அருமை சார். உச்சரித்த விதம், நீங்க பாடினது ரொம்ப சூப்பர். வாழ்த்துக்கள். சிறப்பா இருக்கட்டும். நட்புல அடிக்கடி வாங்க சார். வீரசேகரன் சார் சொல்ற வார்த்தையை நீங்க பதிவு பண்றேன். அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை பருக அள்ளி தாருங்கள் சொல்ற வார்த்தை. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மரம் சிங்கரவர் சார், நீங்கள் மியூட் போட்டுக்கலாம். கடைசியாக உங்களுக்கு ஏற்புரைன்னு ஒரு டைம் தருவோம், அப்போ நீங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நன்றி. ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்கள் மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காரவேலன் சார் வந்து இன்னைக்கு டச் பண்ணது வந்து உறவுகள்ல ஆரம்பிச்சாரு, குடும்பத்துல ஆரம்பிச்சாரு. இதை வந்து அப்படியே எவ்வளவு தூரம் அந்த பவுண்டரி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தேன். கடைசியா டச் பண்ணார். கடைசியா அங்க சமுதாய நோக்கம் இருக்கணும். அதுல வந்து இன்னைக்கு டேக்கம் வந்து தரம் உறவின் ஆன்மா அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸையும் வேற நண்பர் கொடுத்துட்டு போனாரு. ஆமான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி எங்க வீட்டுல வந்து இப்ப ஹாப்பி ஃபேமிலின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். அதுல வந்து முதல்ல நானும் ஒய்ஃபும் வந்து, அப்புறம் பையனை அட்டாச் பண்ணி 3 பேரும் ஹாப்பி ஃபேமிலியில இருப்போம். அந்த ஹாப்பி ஃபேமிலிக்கு முன்னாடி என்னோட இனிஷியல் இருக்கும், டிஆர்வி, விபி, விவி 3 இருக்கும். இப்போ மர்மம் வந்ததுனால அவங்களும் அட்டாச் பண்ணிட்டேன். ஃபாதருக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாததுனால வாட்ஸ்அப்ல அதை அட்டாச் பண்ணலை. நம்ம எல்லாரும் பேரும் இருக்கும். இந்த அட்டாச் பண்ணும்போது இதுல என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு குடும்பம்ங்கிறது பொது கூட்டல் இன்பம் தான் குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இன்பத்தை நம்ம எப்படி கொடுக்க போறோம், நம்ம குடும்பத்தோட நிறுத்திக்க போறோமா, we have to spread it to the maximum people. குருஜி பேசும்போது ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னார், வசுதேவ குடும்பம்னு. என் குடும்பம், என் மக்கள் அப்படின்றத தாண்டி அதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல தேவைப்படாது. நீ என்னதான் எக்ஸஸா கொடுத்தாலும் யூ cannot satisfy your own ஃபேமிலிங்கிறதா நார்மல் திங். அந்த அட்டாச்மெண்ட் இது முடியும் இது முடியாதுங்கிறத தாண்டி எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், அந்த இறைவனையும் இயற்கையோட தன்மையோட நம்ம மாறணுங்கிறது தான் மனித பிறவியோட மகத்துவமான விஷயம். அந்த உறவுகளை கடைசி லைன்ல நீங்க வந்து மனதில் உறுதி முன்னாடி நீங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப சிறப்பானது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வசுதேவ குடும்பத்தோட இன்டென்ஷனோட நான் நல்லா இருக்கேனா அப்படிங்கிறத தாண்டி, நம்ம குடும்பம் நல்லா இருக்காங்கிறத தாண்டி
மற்ற மக்களும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூடோட we can very well travel it. All the best. TRB திருச்சியில் நன்றி நண்பர்களே. Each and every day we have to spread it to the maximum people, giving the hope to the maximum people. That is a clarity. ஒரு வார்த்தைகளும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கைகளாக மாற்ற வேண்டும். அந்த நம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் அலாட் சார். உங்களுடைய அந்த தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ராமன் சார். சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் சார். எக்ஸலண்டா இருந்தது சார் செஷன். அதாவது இந்த உலகமே அன்பை மையப்படுத்திதான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி அன்பின் தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நிறைவா எடுத்து சொல்லியிருந்தீங்க. அதை கடைசியா சொன்ன அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு செயல், இந்த ஆன்மாவை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளும் நம்ம ஆன்மாக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செஷன் நிறைவா இருந்தது. ஸோ உங்களுக்கான இன்றைய வரிகள்: அன்பினும் தரத்தை அழகாய் தந்திட உன்னிலே தொடங்கிட உறவும் நிலைக்கும். உறவும் என்றும் உரமாய் இருக்க பரந்த உலகில் பார்வையை விரித்திடு. சிறந்த குடும்பமும் சீர்மையாய் இருக்க திறந்த மனதால் தினமும் விதைத்திடு. புரிந்தே செயலை புதுமையாய் படைக்க விரிந்தே வியக்கும் உன்னிலே ஆற்றல். ஏன் என கேள்வியை என்றுமே கேட்க ஆன்மா விடையாய் அற்புதமாய் தந்தீர். மரமும் மகிழ்ச்சியை மண்ணிலே தருமே தரமாய் அன்பை தன் நிறைவாய் விதைப்போம். நீங்க உங்களோட சேவையை நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. மரம்லாம் வளர்த்து அந்த மரம் தான் நிறைய விஷயங்களை மனிதர்களுக்கு கொடுக்கும். நம்மளையும் தாண்டி மரங்கள் நிறைய நாள் ஆயுட்காலத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த புனிதமான சேவையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பம், உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் நல்ல நிறைவான அருளோடு இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். உங்க குழந்தைகள் மெடிசின் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஊக்கமான வார்த்தைகள் அவங்களை இன்னும் உயர்வாக்கும். அவங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி மேம். நிறைவாக சார் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். மரம் சிங்கிரவேல் சார், நீங்கள் நோட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, நான் செஷன் கொண்டு போறப்ப அப்படியே நிறைய அந்த கைத்தட்டல் அதெல்லாம் வருங்களா, இன்னைக்கு எதுவுமே வரலைங்கிறப்ப எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா, ரொம்ப அமைதியா இருக்கு. உண்மையாலுமே பயமே வந்துருச்சு. சரி, ஏதோ சொதப்பிட்டோம்டா அப்படின்ட்டு. இல்ல, இருந்தாலும் நம்ம கொடுக்கறது கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையோட கொடுத்தேன். கண்டிப்பா உங்களுடைய அந்த ஃபீட்பேக், நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னும் நம்ம மாறாம தான் இருக்கோம். நம்ம அந்த காலத்துல இருந்து நம்ம தமிழர்கள் எப்படி ஒரு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோமோ அதே இதுலதான் இருக்கோங்கிறது உண்மையாலுமே இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சிருக்கு. சிவகணி மேம் குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்க. தேங்க்யூ மேம். உங்க ஃபீல்ட்ல தான் கொண்டு வர போறேன். அவங்களே அந்த சேவைங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பண்ணுவேன். நிச்சயம் சார், வீரசேகரன் சார் எல்லாம் கேட்டாங்க தொடர்ந்து வாங்கன்னு. கண்டிப்பா வரேங்க சார். நீங்க எல்லாம் கொடுக்குற ஊக்கம் தான் இங்க பயணிச்சுட்டு இருக்கேன். நிச்சயம் வருவேன். ஒவ்வொருத்தருடைய பாராட்டுதலுக்கும் வாழ்த்துக்களுக்கும் இந்த சிறிய அடியனோட நன்றிகள். உங்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தான் என்ன இன்னும் வளர்த்தும், என் குடும்பத்தை வளர்த்தும், என் குழந்தைங்களை வளர்த்தும். 1000 கோடி நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த ஃபவுண்டருக்கு என்னன்னைக்கும் நன்றிகளோடு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. இந்த தளம் கொடுத்த நிறுவனர் நம்ம சகோதரர் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அனைவரின் நன்றி, அனைவரின் நன்றி. நன்றி வீரசேகரன் சார். நண்பர்களை, இன்று அதிகாலை வேளையில் நம்மளுக்கு ஒரு அருமையான நாள் தொடக்கம் வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் JCHGF மரம் கே சிங்கரவன் சார் அவர்களுக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லவங்களுக்கும், பயணித்து வேலை நிறுத்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லவங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். நாளை ஒரு நல்ல செஷன் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.